வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் நம்ம தக்காளி செடி நெட்ட இல்லைங்களா, அந்த நாற்றுல எடுத்து இது பாருங்கள், அந்த வேரெல்லாம் எப்படி விட்டுருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒரு 4 நாள் தாங்க ஆகுது. பாருங்கள், வேரெல்லாம் அவ்வளோ சூப்பராக விட்டுருக்குதுங்க. பாருங்கள், எல்லா செடியிலையுமே நம்ம அந்த ஆட்டு எருவெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அந்த தலையெல்லாம் கொஞ்சம் மக்கிற மாதிரி இருந்து அதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அது போட்டதுக்கே அவ்வளோ வேர் விட்டுருக்குதுங்க. எனக்கே பார்த்துட்டு ஒரே ஆச்சரியமாக இருந்ததுங்க. இதுக்கு முன்னாலெல்லாம் நம்ம கீழே நிலத்துல தான் வச்சுருக்கோங்க. இருந்தாலும் அது அவ்வளோக்கு நான் கவனிக்க மாட்டேங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தொட்டி மாதிரி வைப்பேங்க, அதுவும் நம்ம அவ்வளோக்கு சரியாக கவனிக்க மாட்டோம். இது இந்த பாக்ஸ் மாதிரி வச்சதுனாலேயே என்னமோ போய் பார்த்தேங்க, வேர் அப்படியே எல்லா செடிக்கும் ஒவ்வொரு வேர் அவ்வளோ வேர் விட்டுருக்குதுங்க. எனக்கே பார்த்துட்டு ஒரே ஆச்சரியமாக போச்சுங்க. சரி, ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இடமும் இருக்குங்களா, சரி நம்ம அன்றைக்கி அரை தொட்டி தான் போட்டோங்களா, சரி இன்னும் கொஞ்சம் எல்லாம் மண் போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லி தாங்க மண் அள்ளிட்டு வந்து போட்டுட்ருக்கேன். இது சும்மா வெறும் மண் தாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்டதுலேயே ஆட்டு எருவு, சாம்பல், அந்த மக்கி போன தலை அதெல்லாம் போட்டிருக்கு இல்லைங்களா, அதனால் நம்ம உரம்லாம் எதுவும் தேவையில்லைங்க இப்போதைக்கு. அந்த வேர் மட்டும் தெரியாது இருக்கிற மாதிரி போட்டு மண்ணை போட்டு கொஞ்சம் மூடி விட்டேங்க. ஏன்னா தொட்டிலையும் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது இல்லைங்களா, அதனால் சரி அப்படின்னு சொல்லி போட்டு மூடி விட்டுட்டுங்க. இது மூடி விட்டுட்டும் நான் அடுத்த நாள் போய் பார்க்குறேங்க, அந்த இடத்துக்கும் கொஞ்சம் நல்லா வேர் விட்டுருக்குதுங்க. பரவாயில்லைங்க, நம்ம இதெல்லாம் போடுறதுனால. இது பாருங்கள், பச்சை மிளகாய் செடி. இந்த பச்சை மிளகாய் மட்டும் நம்ம வீட்டில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. வெய்யக்காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, எல்லா நாளுமே பச்சை மிளகாய் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இது சொரச்செடிங்க. இந்த தண்டு நல்லா இவ்வளோ தடிமனாக வந்தால் தான் நம்ம அந்த விதைக்காய் விடுறோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம விதை எடுக்கிறப்ப ஒவ்வொன்று நம்ம கடையில் வாங்குறது முளைப்பு திறனே இல்லாத இருக்குது இல்லைங்களா, இது வந்து இந்த தண்டு வந்து இப்படி இருக்கணுங்க. செடி வந்து நல்லா முற்றி தண்டு தடிமனாக இருந்தால் இதோட விதை நம்ம எடுத்து போடக்குள்ள எல்லா விதையுமே முளைப்புத்திறன் நல்லா இருக்குங்க. நான் நிறையா இது கடையில் வாங்கி போட்டேங்க, அது சரியான முளைப்புத்திறனே இல்லைங்க. இதையுமே ஒருத்தங்க பக்கத்தில் கொடுத்தாங்க, அது வாங்கி போட்டதுக்கப்புறம் தாங்க இந்த நம்ம வீட்லேயே சுரக்காய் செடி கொஞ்சம் அறுவடைலாம் நிறைய பண்ணியிருக்கோம். அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் ஒரு விதைக்காய் விட்டுருக்கேங்க. இது நம்ம கோழி கூண்டுங்க, நாங்களே கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ணணும். இருக்கிற பொருளெல்லாம் வச்சு கதவெல்லாம் கொஞ்சம் பழைய கதவெல்லாம் இருந்ததுங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நாங்களே அப்படியே ரெடி பண்ணணுங்க. சரி சும்மா தான் இருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோழி ஒன்று முட்டை வச்சுருக்குங்களா, அது வளப்படுத்திருக்குங்க. சரி அதுக்கு தான் நாங்கள்லாம் அதை ரெடி பண்ணி, வீட்டுக்காரர் இருந்தாருங்களா, அப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார், எல்லாம் அதை ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. சரி, அது சும்மா இருக்கிறத அது கொஞ்சமாக ஏதாவது நம்ம மீதியாக வர கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு, அரிசி இதெல்லாம் போட்டோமாவே இது சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு அது வளர்ந்துக்குங்க. சரி, இது அடுத்த நாள் காலையிலைங்க, சரி இளநி வெட்டி இளநி தான் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குளிராக தாங்க இருந்தது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கிளைமேட்டில் தான் கொஞ்சம் இளநியெல்லாம் குடித்தா கொஞ்சம் வேறு தண்ணியே அதிகமாக குடிக்க முடியல இல்லைங்களா, குளிருது, ஜில்லுன்னு இருக்குதுங்க. சரி இதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க ஆளுக்கு ஒரு இளநி வெட்டலான்னு வெட்டிகிட்டு இருந்தோம். இது பாருங்கள், பழமொழியே ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா, பிள்ளையை பெற்றா கண்ணீர், தென்னையை வச்சா இளநீர்னு. இந்த தென்னை மரத்தை வச்சு எங்களுக்கு ரொம்ப பயன் அதிகங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த தென்னை மரம் வைக்கக்குள்ள வேண்டவே வேண்டான்னு சொன்னேங்க. இதெல்லாம் நெல்லில் அடிக்கும், எந்த செடியும் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் வீட்டுக்காரர் தான் நான் 2 தென்னை மரம் வைப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சாருங்க. ஆனால் வச்ச பின்னால் பரவாயில்லைங்க. இதுலேயே நாங்கள் எண்ணெயும் எடுத்துக்கிறோங்க, தேங்காயெல்லாம் காய வச்சு எண்ணெயும் ஆட்டிக்கிறோங்க, இளநியும் குடிச்சிக்கிறோங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கும் தேங்காயும் வாங்கிறது இல்லைங்க, கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே எல்லாம் அது பயன்படுதுங்க. அப்படியே நம்ம காலையிலலாம் இளநீ குடிச்சிட்டுங்க, இது வந்து சாம்பார் வைக்கலான்னு சொல்லி தாங்க, பருப்பு குழம்பும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க சாப்பாடு உள்ளாரியே வச்சிட்டேங்க. பருப்பு வெந்துருச்சுங்க. இது கேரட்டு முள்ளங்கிலாம் இருந்ததுங்களா, கத்திரிக்காய் அதெல்லாம், சரி அதையும் போட்டு வேக வச்சுட்டுங்க
சாம்பார் பொடி இல்லைன்னு சொல்லி தாங்க அதெல்லாம் வறுத்து வச்சுருந்தேன். நாங்கள் எப்பயும் இப்படி தாங்க சாப்பாடு வடித்து தான் செய்வோம். அப்புறம் கஞ்சியுமே இதெல்லாம் குடிப்பேங்க. கஞ்சி குடித்தாதாங்க அவ்வளோ சத்து. அப்புறம் தலைக்கெல்லாம் தேய்ச்சிக்கோங்க, ஏதோ கடலை மாவு இதெல்லாம் போட்டு தலைக்கு தேய்ச்சிக்கோங்க. இது சாம்பார் பொடிங்க. எப்பவும் போல் தாங்க எல்லாம் போட்டு, எப்போவுமே நம்ம கலருக்காகலாம் நான் அரைக்கிறது இல்லைங்க. கலர் வேணும் அப்படின்னா இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் இப்போ அந்த மிளகாய் வாங்கி வறுத்து போட்டோம் அப்படின்னா கடையில் விற்கிற மாதிரி அதே கலர் வந்துடுங்க. ஆனால் இது நான் கொஞ்சமாக வெந்தயம், பருப்பு, கொத்தமல்லி, மிளகாய், சீரகம், கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா எள்ளு கூட நான் கொஞ்சம் போடுவேங்க, நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். எல்லா குழம்புக்கும் போட்டுக்கலாங்க. இது கறி மசாலா இல்லை அப்படின்னு சொல்லி அது எல்லா இதையும் வாங்கி போட்டு அதையுமே நானே அரைச்சிக்கிறதுங்க. இது மற்ற குழம்புக்கும் கொஞ்சம் எல்லாம் போட்டால் வாசனையாக இருக்கும் இல்லைங்களா, ரெண்டுமே சரின்னு சொல்லி அன்றைக்கி எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுங்க. ஏன்னா நம்ம கடையில் வாங்கிறத விட எனக்கு என்னமோ நான் கடையில் வாங்கி எல்லாம் அந்த சாம்பார் பொடி, கறி மசாலா, மட்டன் இதெல்லாம் போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் வயிறெல்லாம் புண்ணாகிற மாதிரி இருக்குங்க. அதனால நானே இதெல்லாம் அரைச்சிக்கிறதுங்க. ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க, பெருசாலாம் இல்லை. ஒரு தரம் கருவிட்டு ஒரு தரம் கருவாக தான் இருக்கும். கொஞ்சம் வறுக்கட்டும் வறுக்காத இருக்கட்டும், கொஞ்சம் தெரியாதவங்க கூட முன்ன பின்ன போட்டு அரைச்சா அது சரியாக வந்துடுங்க. ஒரு 2-3 டைம் அரைக்கல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போயிடும் இல்லைங்க. இது இந்த பீக்க வெங்காயம் ஒன்று விட்டுருந்தேன் இல்லைங்களா வதக்கி, சரி இந்த கார்த்திகை மாதத்துலலாம் போட்டால் வரும் அப்படின்னு சொல்லி தாங்க கொடி காய்கறி போடலாம் அப்படின்னு போட்டுட்ருக்குங்க. பீக்க விதையும் கொஞ்சம் பாவ விதையும் இருந்ததுங்க. பாவை விதை தாங்க நானும் 2-3 டைம் போட்டுட்டேங்க, வரவே இல்லைங்க. பார்க்கலாம் இந்த டைம் மட்டும் எப்படி வருது என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.